பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் பேக் பண்ணி நம்ம வந்து வைக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி vlog வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் vlog நான் அப்படியே வந்து சேர்ந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டே வந்து 5 AM ரொட்டீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா சென்னா ஊற வச்சிடுறேன். இது வந்து சென்னா ரைஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு அது நைட் ஊற வச்சுட்டு அப்படி காலையிலேருந்து நான் வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். இந்த சென்னா ரைஸ் வந்து ரொம்ப நாள் முன்னாடி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நான் வந்து பண்ணவே இல்லை, என்னே தெரில, நானே வந்து மறந்துட்டேன்னா என்னன்றது வந்து தெரியல. வெறும் குஸ்கா மாதிரி அன்றைக்கி வந்து பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன், வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு. அப்புறமா அந்த மாதிரி ப்ளெயினாக இருந்தால் நல்லா இருக்காது, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சும்மா அப்படியே வந்து ஒரு கபோர்டை பார்க்குறப்ப சென்னா இருந்தது. சரி சென்னா ரைஸ் பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு தான் சென்னா வந்து ஊற வச்சுருந்தேன். ஓவர் நைட் ஊற வச்ச சென்னாவை ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸ் பண்ண போகிறோம். இந்த ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சென்னா போட்டு சாப்பிட்றதுனால நல்லா வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் ஒயிட் சென்னா வேணாம் அப்படின்னா பிளாக் சென்னாலையும் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் மீல் மேக்கர் கூட வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது வந்து நம்ம சேர்த்து இந்த ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய குக்கர் எடுத்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி லஞ்சுக்கு எல்லாருக்குமே வந்து இதே ரைஸ் தான் அப்படின்றதுனால அதை வந்து எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு வெங்காயம் வந்து ஸ்லைசஸாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எப்படி வந்து பிரியாணி செய்கிறோமோ அதே மெத்தட் தான். பட் நான் வந்து இஞ்சி பூண்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்ப்பேன். நம்ம சில பேர் வந்து தயிர் எல்லாம் வந்து சேர்ப்பாங்க, அதில் வந்து நான் சேர்க்க மாட்டேன். அன்றைக்கி வந்து புதினா எதுவும் இல்லை, அதுக்கப்புறமா கொத்தமல்லியும் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக தான் வந்து இருந்தது. அதனால் கொத்தமல்லி மட்டும் கொஞ்சமாக நான் வந்து சேர்த்தேன். இது மட்டும்தான் வந்து டிஃப்ரென்ஸ். மற்றபடி நம்ம பிரியாணி ரைஸ் பண்ணுறப்ப என்னென்ன சேர்க்குறோமோ அதே தான். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டும் சேர்த்து அதோட பச்சை வாசனை கொஞ்சம் போட்டோம். ரைஸ்க்கு நான் வந்து 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், அது போதும். நம்ம ஸ்பைசஸும் வந்து சேர்ப்போம் இல்லையா, அதனால் காரம் கரெக்டாக இருக்கும். அப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா ரைஸ்க்கு ஏற்ற அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள், அதுக்கப்புறமா தனியா தூள், கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த ரெட் சில்லி பவுடர் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது, காஷ்மீரி சில்லி தான் வந்து யூஸ் பண்ணுறது. அது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு கலரும் அப்பிடைசிங்காக இருக்குது. இன்னொன்று வந்து அது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால குழந்தைங்க வந்து அது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா அதுவே தான் யூஸ் பண்ணுறது. ஸ்பைசஸ்லாம் வந்து சேர்த்துட்டு ஒரு தொக்கு மாதிரி சுருண்டு வரும். அந்த டைமில் நம்ம வந்து வேக வச்ச சென்னாவை வந்து சேர்த்துடலாம். பிளாக் சென்னா ஒயிட் சென்னா ரெண்டுமே சேர்த்து போட்டு கூட நம்ம இந்த ரைஸ் வந்து பண்ணலாம். பட் எனக்கு வந்து பிளாக் சென்னா விட ஒயிட் சென்னா வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ சென்னா கொஞ்சம் அந்த ஸ்பைசஸ்லாம் அதில் இறங்கினதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து, தண்ணி நல்லா கொதிச்ச உடனே ரைஸ் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபைனலாக வந்து கொத்தமல்லி கூட அந்த இலை நிறையா இல்லை, பட் தண்டு வந்து நிறையா போட்டேன். ஏதோ நமக்கு அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் கொஞ்சம் கிடைக்குமே அப்படின்றதுனால ஃபைனலாக நம்ம வந்து ரைஸ் கொதி வரப்போ ரைஸ் போட்டு நம்ம வந்து ஒரு 3 விசிலுக்கு குக் பண்ணால் போதும். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணனா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரைஸு. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேணாம், நமக்கு அந்த சென்னா இருக்கிறனால அப்படியே வச்சு சாப்பிட்றலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து உங்கள் குக்கரில் அடி பிடிக்கும் அப்படின்னா நம்ம ஃபைனலாக மூடுறப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம விசில் போட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் குக் பண்ணிடலாம். விசில்லாம் அடங்கணும்னு கொண்டு வந்து ஹால்லேயே வச்சுட்டேன். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக குக் ஆகிருக்கு. எப்போவுமே நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் ரைஸில் சேர்க்குறப்போ நிறையா சேர்க்குறப்போ ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நமக்கு அந்த மசாலா நிறையா கிடைக்கும். அதனால் வெங்காயம் தக்காளி நான் நிறையா சேர்த்துப்பேன். குழந்தைங்களுக்கு காலையில் வந்து ஸ்கூல் ரொட்டீன் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ எங்களோட ரெகுலர் ரொட்டீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் சரண்யாவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது நமக்கு டெக்கரேஷன் பண்ணுற வேலை, ஷாப்பிங் பண்ணுற வேலைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த சமையல் வேலை எல்லாம் வந்து முடிச்சுட்டு நானும் அவளும் கிளம்பிடுவோம். கிளம்பிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஷாப் பண்ணணுன்னா வந்து போகிறது. இந்த மாதிரி தான் எங்களோட ரெகுலர் ரொட்டீன் வந்து இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமாக இப்படி தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அன்றைக்கி வந்து தட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேஸ்லாம் எக்ஸ்ட்ரா வேணும், தேவைப்பட்டது. அதனால் அதெல்லாம் வந்து பார்க்க வந்தோம். எந்த ஷாப்லேயுமே வந்து கிடைக்கல. இங்கே இருக்கும் பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணி வந்தோம். கடைசியில் பார்த்தா ஒரு லைன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் ஃபுல்லாக இந்த மாதிரி லேஸ்க்குன்னு வச்சுருந்தாங்க. பார்த்தோன்னே ரொம்ப குஷியாயிட்டோம். இதில் வந்து உங்களுக்கு மீட்டருக்கு காஸ்ட் வந்து டிஃபர் ஆகும்.
நம்ம தட்டிலெல்லாம் வந்து ஒட்டுறப்போ ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி லேஸ் எல்லாம் வந்து நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு வளைஞ்சு ஒட்டுறப்போ அது வந்து விலகி வந்துடும். ரொம்ப தின்னாக அந்த லேஸ் டிசைன் வந்து ரொம்ப தின்னாக அந்த துணி மாதிரி இருக்கிற டிசைனாக பார்த்துக்கோங்க. ரொம்ப மொடன்னு இருக்கிறத நீங்கள் எடுத்திங்கன்னா தட்டில் வந்து நம்ம சுற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எல்லாமே இருக்கும், ஆல் அண்டர் ஒன் ரூஃப் மாதிரி. அதில் வந்து நம்ம லேஸ் மட்டும் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். தட்டு டெக்கரேஷன்லாம் நான் உங்களுக்கு வந்து அப்புறமா போடுறேன். வந்த உடனே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன். பிகாஸ் நமக்கு ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது, அதனால் எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற டெக்கர் ஐட்டம்ஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து தொடச்சிட்டு எல்லாத்தையும் வந்து திருப்பி அந்தந்த இடத்துல வந்து செட் பண்ணேன். இதெல்லாம் நான் எங்கே வாங்கினேன்றதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு vlogல கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா ஒன்று ஒரு இடத்துல வாங்கினது நிறையா அந்த மீஷோவில், அமேசானில் அந்த மாதிரி வாங்கி சேர்த்தது தான். பட் எனக்கு டெக்கர் ஐட்டம்ஸ் வச்சு வீடு டெக்கரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். நார்மலாக ஒரு இடம் பிளெயினாக இருக்கிறதுக்கு பதிலாக அதை வந்து டெக்கரேட்டிவாக வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீட்லேயும் நான் அந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்கேன். ஒன்றும் நான் பார்த்து செலக்ட் பண்ணி அந்த மாதிரி வந்து வாங்கினது தான். அதோட அன்றைக்கி நாள் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. அப்படியே நெக்ஸ்ட் டே நான் உங்களுக்கு வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி vlog வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மார்னிங் இல்லை, மிட் மார்னிங் ஆகிடுச்சு. டைம் வந்து 11:45 ஆகிடுச்சு. இன்றைக்கி நிக்கில் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎம் இருக்குது. அது முடிச்சுட்டு நிக்கில் குட்டிக்கு வந்து இன்றைக்கி ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஏன்னா அவனுக்கு மண்டே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு புது ட்ரெஸ் எடுக்கணும். பிரீமிரத சாந்தி அன்றைக்கி போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும். ஸோ அதனால் அது மற்ற கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்கெல்லாம் வந்துருக்கு. சின்ன திங்ஸ் கடையாக போய் வாங்க வேண்டியதெல்லாம் வந்துருக்கு. அந்த வேலை எல்லாம் இன்றைக்கி முடிச்சுட்டு பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் பேக் பண்ணி நம்ம வந்து வைக்கணும். நான் வந்து இந்த ட்ரெஸ் தான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு குர்தா செட்டு. நான் வந்து அமேசானில் வாங்கினது தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வெயிலுக்கு ஒரு 3 செட். இது ஷால் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது நல்ல ஒரு காட்டனு, பிளாக், எல்லாரோட ஃபேவரட்டும் பிளாக் தான். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குர்தா செட் இது. அண்ட் அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இந்த குர்தா செட் இந்த ஃபங்க்ஷன் அப்போது ஏதாவது ஒரு இதுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏதாவது மாற்றிக்கிறதுக்கு இருக்கும் அப்படின்னு. அப்புறம் இந்த பெலாசோ பேண்ட், இதுவும் அகெயின் பிளாக் தான். என்கிட்ட வந்து நிறையா இந்த பெலாசோ பேண்ட் வந்து நான் அமேசானில் வாங்கினது வந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நான் அதுதான் போடுறேன். லெகின்ஸ் வந்து வேர் பண்ணுறதே கிடையாது, இதுதான் வந்து போடுறேன். இது வந்து நல்ல காட்டன். உங்களுக்கு இந்த வெயிலெல்லாம் இப்போ சம்மர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, வெயிலில் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஆஃப்டர் வாஷ் கூட நல்லா இருக்குது. ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது எல்லாமே அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது தான். உங்களுக்கு அந்த கலர் போகிறதோ இல்லை வந்து ஃபேட் ஆகிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது வந்து நல்ல எலாஸ்டிக் இருக்கும். நல்ல ஒரு ஸ்கர்ட் மாதிரி உங்களுக்கு பெருசாக இருக்கும். இது போட்டு நீங்கள் வீட்டில் வந்து ஒரு டிஷர்ட் டாப் கூட வந்து நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வாங்கின ஒரு பெலாசோ, 2-3 பெலாசோ வாங்கியிருக்கேன். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ தடவை இதை நான் போட்டிருப்பேனே தெரியல. ஆஃப்டர் வாஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஃபேட் ஆகாமல் அப்படியே புதுசு மாதிரியே இருக்குது. அண்ட் நமக்கு தையல் வீடும் பார்த்திங்களா அந்த உட்கார இடத்துலலாம் அதெல்லாம் கூட வந்து ஆகலை. ஸ்டிச்சிங் எல்லாமும் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் நான் இந்த சல்வார் காட்டினால இது வந்து நான் வேம்பு வச்சுருந்தா அது பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி பஃப் கை வச்சு அந்த இடத்துல ஒரு நாட் தொங்குற மாதிரி நான் ஏற்கனவே முதல்ல ஒன்று வச்சுருந்தேன். அது ரொம்ப வந்து டைட் ஆகிடுச்சு. இப்போது இது வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கும். நமக்கு செஸ்ட்டில் மட்டும் டிசைன் கொடுத்துருப்பாங்க. கையில் ஒரு பஃப் இருக்கும், அங்கேருந்து வந்து நாட் தொங்கும். சைட் ஸ்லிட்ஸ் வந்து இருக்கும். பிளெயினாக ஒரு மாதிரி ஷைனிங்கான மெட்டீரியலாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவ் வேர் மாதிரி வந்து போட்டுக்கலாம். அண்ட் இதுக்கு பாட்டம் வந்து பின்னாடி எலாஸ்டிக் இருக்கும், ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டம்லேயும் உங்களுக்கு சின்ன ஒரு ஸ்லிட் மாதிரி வரும் எட்ஜில். இது கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். இது நீங்கள் வந்து ஒரு அழகான ஒரு மெரூன் கலர் ஷூ கொஞ்சம் ஒர்க்கோடலாம் பேர் பண்ணுறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ட்ரெஸ்ஸஸோட எல்லாமே அமேசானில் உங்களுக்கு எப்போவுமே ஃபேஷன் அண்ட் பியூட்டியில் நல்ல வந்து சேல் வந்து போயிட்டுருக்கோம். அந்த டைமில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம். நான் வந்து நேராக நாங்கள் விஆர் மால் வந்து போனோம். பிடிஎம் முடிச்சுட்டு விஆர் மாலில் அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே பேரலாக நமக்கு வந்து ஹோம் சென்டர் இருக்குமா, நான் போயிட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் நோட்டம் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நிறையா புதுசாக கண்டெய்னர்ஸ், அப்புறமா இந்த மாதிரி நைஃப், பொட்டேட்டோ, பிரெட் பாக்ஸ், யூட்டென்சில்ஸ், இதுக்கெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. எனக்கு வந்து வாங்கலைன்னா கூட அது சும்மா போய் பார்க்குறதே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லுங்கள். அதெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு பில்லோ கவர்ஸ், கொஞ்சம் குஷன் கவர்ஸ் பார்க்க வேண்டியது இருந்தது. பார்த்தா அது ஆஃபர்லேயும் இருந்தது. சரி, ஓகே, இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் பார்த்து வச்சுருந்தேன். அந்த பக்கம் ஷாப்பிங் அவங்க முடிச்சதுக்கப்புறமா இங்கே வந்து என்ன வேணுமோ பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறமா எனக்கு இந்த மாதிரி பாத்ரூமில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அக்சசரிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அங்கே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு நிக்கிலோட ஷாப்பிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்துட்டேன். நமக்கு இந்த குழந்தைங்களுக்கு வந்து ட்ரையல் ரூமில் ஒரு ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு மாற்றி நமக்கு அதை பார்க்குறதுக்குள்ளேயே ரொம்ப டயர்ட் ஆகிடும்.
அதெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு ஃபைனலாக அவனுக்கு வந்து பீம்ரத சாந்திக்கும் அன்றைக்கி போட்டுக்கிறதுக்கான சில ட்ரெஸ்ஸஸ்லாம் நாங்கள் வந்து வாங்கினோம். இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறமா வந்து அங்கேயே லஞ்ச் முடிச்சுட்டு வந்துடலான்ட்டு. ஏன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே ஒரு 3-3:30 மணி மேலே ஆயிடுச்சு. அதனால் அன்றைக்கி லஞ்ச் வந்து வெளியே பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளே நிக்கில் வந்து ஒரு புக் ஷாப் போயிட்டார். இப்போ ரீசெண்டாக அவனுக்கு வந்து புக்கு மேலே அவ்வளோ க்ரேஸு. யார் என்ன வேணும்னு கேட்டாலும் புக்குன்னு அதே தான் சொல்லிகிட்டு இருக்கான். படிக்கிறது நல்ல விஷயம். குழந்தைங்களுக்கு வந்து அந்த கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்காந்து அந்த அப்சர்வ் பண்ணி அந்த படிக்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். அது நிறையா விஷயங்களை வந்து அவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு வந்து படிக்கிறாங்க அப்படின்னா நல்லா வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நான் தான் இன்றைக்கி சிஸ்லர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சைனீஸ் சிஸ்லர் ரொம்ப நல்லா இருந்தது. வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்தது வந்து ரொம்ப திங்ஸ்லாம் இல்லை. கிச்சன் டவல்ஸ் பேக் ஆஃப் 6 or 7 இருந்தது. அது வந்து வாங்கினேன் 299க்கு. அப்புறமா அந்த குஷன்ஸ் வந்து வாங்கினோம். இது வந்து 2 அப்படியே ஆஃபராக வந்து ஐ திங்க் 300 என்னமோ இருந்தது. 249 300 தெரில. பட் குஷன்ஸ் ரொம்ப அப்படியே புஷ்ஷன்லாம் வந்து இல்லை, நார்மலாக தான் வந்து இருந்தது. அப்புறமா நான் காட்டினேன் இல்லையா குஷன் கவர்ஸ், அது வந்து பேக் ஆஃப் 5 இப்படி 599 இருந்தது. அது நான் வாங்கினேன். எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஃப்ளாரல் டைப்பு ரொம்ப பிடிக்கும். அதுதான் நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். கலர்ஃபுல்லாக இருக்கிறது, இந்த ஃப்ளாரல் டிசைன் இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்ல வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே எனக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு லுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வாங்கினதும் மிந்த்ராவில் வாங்கினது, அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளாரல் டிசைன் மாதிரி தான் இருக்கும். அதை வந்து வாஷ் பண்ண போடுறப்ப நமக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று வேணுமே அப்படின்றதுனால தான் ரெண்டுமே நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது நான் வாஷ் பண்ண போடும்போது அதை யூஸ் பண்ணுவேன். அது மாதிரி எப்போவுமே ஒரு 2 செட் நம்ம வச்சுக்கிறது நல்லது. இது ஒயிட்டுன்றதுனால நமக்கு ஒரு நாள் அப்படியே பிளாங்காக விட்டால் கூட அது அழுக்கு பட ஆரம்பிச்சிடும். அதனால் அதுக்கு தான் நான் வந்து 2 செட் வாங்கினேன். இப்போ இதில் எல்லாத்துலேயும் நம்ம குஷன்ஸ் வந்து போட்டுடலாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்ஸ் இருக்குது. இன்னும் நிறையா பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் தான் என்ன ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். எனக்கு பக்கத்தில் அந்த ஃப்ரேம் நான் அவ்வளோதான் வச்சுருக்கேன். எனக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டப்பாவாக அவ்வளோ திங்ஸ் வந்து நாங்கள் பேக் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து நம்மளோட குஷன் கவர்ஸ் எல்லாம் சூப்பராக அழகாக வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் வர்ற வழியில் வந்து முருகன் வெசல் ஸ்டோரில் இந்த பாத்ரூம் க்ளீனிங் ப்ரஷ் வந்து வாங்கினேன். இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் இது வந்து நம்ம கையிலேயே அப்படியே நின்றுட்டே அழகாக வந்து க்ளீன் பண்ணோம். ட்ரிசில்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் நல்லாயிருக்கும். அந்த அழுக்கெல்லாம் ஈஸியாக போயிடும். இது வந்து நம்ம ஒன்ஸ் அதாவது வீக்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறப்ப டெய்லி குனிஞ்சு உங்களுக்கு பேக் பெயின்லாம் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா. ஏற்கனவே நான் வந்து வச்சுருந்தேன், உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். அவ்வளோதான். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஷாப்பிங்கு அப்புறம் ரெசிபீஸு அந்த மாதிரி ஒரு மிக்சடாக இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.